Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna, Krishna Krishna Hare Hare, Gopika Jeevana Smaranam Govinda Govinda. Sadgurunath Maharaj ki jai. நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனாய் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தனுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூரெம்பாவாய். சத்குருநாதருடைய கிருபையினால இன்னைக்கு திருப்பாவையோட 10வது பாசுரம் அனுபவிக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தா மாதிரி வரிசையில் பார்த்தா மாதிரி இப்போ ஆண்டாள் வந்து வரிசையாக அதனோட தோழிகள் ஒன்னொன்னா எழுப்பிண்டு வரா. அதே மாதிரி இப்போ 10வது பாசுரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து இதனோட அடுத்த தோழியை எழுப்புறா. இந்த தோழியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு, இந்த தோழி எப்பேற்பட்ட தோழி அப்படின்னா ஷீஸ் சம்ஒன் ஹூஸ் கான்ஃபிடென்ட். வந்து நான் ஒரு பக்தை அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவளுக்கு இல்லையா. நான் வந்து பகவான் இடத்துல திட விஸ்வாசத்தோடையும் நான் வந்து அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான பக்தி பண்ணுறேன் அப்படிங்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த தோழிக்கு. இந்த தோழிக்கு என்னென்னா, அந்த தோழிக்கு தோன்றதா நான் வந்து பகவான் சொன்ன வழியில தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். அந்த வழி என்னது அப்படின்னா, என்ன வழி அப்படின்னா, அந்த வழியோட எண்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன, அது வழி எங்கே லீட் பண்ணிட்டு போகும் அப்படின்னா பகவானோட சரண கமலங்கள் தான் ஃபைனல் டெஸ்டினேஷன். அந்த சரண கமலங்களை அடையிறதுக்கான வழியில தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், அந்த டிவைன் பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஷீ இஸ் கான்ஃபிடென்ட். ஏன்னா அவளுக்கு தெரியும் பகவானோட சரண கமலங்கள் தான் நமக்கு வந்து ஒரே கதி அப்படின்னு அவளுக்கு தெரியும். அதனால் நான் பக்தி மார்க்கத்தில் நான் வந்து பகவானை அடையிறதுக்கான அந்த மார்க்கத்தில் தான் நான் போயின்னு அப்படின்னு ஷீ இஸ் கான்ஃபிடென்ட். அந்த ஆண்டாள் சொல்கிறா, அந்த இப்பேற்பட்ட இந்த தோழியை பார்த்து சொல்கிறா, நோம்பு ஆரம்பிக்கிற வரைக்கும் நோம்பு பண்ணலாம் நான் நோம்பு பண்ணலாம், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், இந்த மாதிரிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிளான் போட்டு யூ ஆர் ஸோ கான்ஃபிடென்ட் தட் யூ ஆர் கோயிங் டு டூ திஸ் நோம்பு வித் அஸ். நான் இந்த நோம்பு பண்ணி நம்ம வந்து சொர்க்கம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு யூ ஆர் ஸோ கான்ஃபிடென்ட். ஆனால் இப்படி நோம்பு பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு காலத்தால் எழுந்து குளிச்சுட்டு நம்ம வந்து நோம்பு பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உன்னை கூட்டின்னு போகலாம் அப்படிங்கிற சமயத்தில் இப்படி போத்தின்னு தூங்கிட்டு இருக்கே, அது நன்னா இருக்கா அப்படின்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா சொல்கிறோம். இப்போ ஆண்டாள் சொல்கிற இந்த இடத்துல சொர்க்கம் போடும் அப்படிங்கிறதுக்காக நோம்பு பண்ணுறோம், நம்ம நோம்பு பண்ணி சொர்க்கம் அடையுவோம் அப்படின்னு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தியே அப்படின்னு கேட்குறா. இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன, இது நோம்பு பண்ணால் சொர்க்கம் அடையிறதுக்காக தான் கேட்குறாளா இல்லையே. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பார்க்குறது என்ன அப்படின்னா நோம்பு பண்ணி பகவானோட சரண கமலங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நோம்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த தோழியை சொல்ல நான் போகிற மார்க்கம் பகவானோட சரண கமலங்களை அடையக்கூடியதான மார்க்கம் அது அப்படின்னு இந்த தோழியை சொல்கிறா. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக சொர்க்கம் அந்த நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணுறா? சொர்க்கம் போகிறது தான் எங்களோட பர்பஸ், நான் இந்த நோம்பு பண்ணி சொர்க்கம் அடைய போகிறோம் அப்படின்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆண்டாள் வந்து கொஞ்சம் வேகா வச்சிருக்கா அந்த இடத்துல. ஏன்னா வியாக்கியானம் பண்றால தவிர, நம்மளோட குருநாதால தவிர வேற யாராலையும் ஆண்டாள் சொன்னது ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியாது. நம்ம வந்து நம்மளோட குருநாதர் நமக்கு நமக்கு வந்து ஆண்டாள் எதை சொல்றா அப்படின்னு நமக்கு நிஜமா கரெக்டா என்ன ட்ரூவா வாட் டஸ் ஷி மீன் பை வாட் ஷி சேயிங் அப்படின்னு நமக்கு எப்போ புரியும் அப்படின்னா, நம்ம குரு கிருபையினால குருநாதர் நமக்கு சொல்லி கொடுத்தாதான் அது புரியும் இல்லையா. ஸோ அதனால இதுல இருந்து இந்த இடத்துல சொர்க்கம் அப்படின்னு சொன்னா கூட அது பகவானோட சரண கமலங்கள் தான் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஆண்டல் வந்து கொஞ்சம் வேகா வச்சிருக்கா இல்லையா. ஏற்கனவே நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா பாசுரத்துலையும் நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் வேகா தான் வச்சிருக்கா. வியாக்கியான கர்த்தாஸ் நம்ம குருநாதர்லாம் வந்து இப்படிதான் அப்படின்னு சொன்னாதான் இது இந்த மாதிரி சொல்லியிருக்காளா அப்படின்னு நமக்கு புரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சப்தம் இங்கே வந்து ஸ்வர்க்கம் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ ஸ்வர்க்கம் அப்படின்னா அது வந்து இந்திரலோகம் அந்த ஸ்வர்க்கம் கிடையாது, அது வந்து பகவானோட சரண கமலங்களை தான் ஸ்வர்க்கம் அப்படின்னு கொஞ்சம் வேகா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதனால் நாங்கள்லாம் வந்து நோம்பு நோக்கிறதுக்காக நாங்கள்லாம் ரெடியாக வந்து இருக்கோம், உனக்காக தான் வெயிட்டிங், ஸோ கதவை தர அப்படின்னு எழுப்புறா. ஸோ சொல்கிறா,
நான் ஆண்டாள் சொல்கிறேன் இந்த 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 தொழிலை பார்த்து நம்ம வந்து நம்ம நோம்பு நோக்கணும் எவ்வளோ நம்ம பிளான்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம நோம்பு நோக்கிறதுக்காக எப்படி ஒரு நாளுக்கும் நம்ம வந்து என்ன மாதிரி நோம்பு பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா. சொல்கிறேன் நம்ம பிளான் பண்ணோம் இல்லையா. நம்ம வந்து பகவானை நோக்கி பகவானோட புகழை பாடினோம் அப்படின்னா பகவானுக்கு வந்து எந்த பகவானோட புகழ் நோக்கி பகவானோட புகழை பாடினோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பிளான் போட்டோம். எந்த பகவானை நோக்கி நம்ம எந்த பகவானோட புகழை பாடினோம் அப்படின்னா கிருஷ்ணன் அப்படிங்கிற பகவானை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி புகழ பாடினோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு. அந்த கிருஷ்ணன் எப்படி இருப்பார் அப்படின்னா எப்போதும் துளசி மாலையை போட்டுட்டே இருப்பார் இல்லையா. ஸோ எப்போதும் துளசி மாலையை அணிஞ்சு போட்டுட்டு இருக்கிற அந்த கண்ணன் நம்ம வந்து புகழ பாடினோம் அப்படின்னா he will surely bless us with முக்தி அப்படின்னா நம்ம பிளான் போட்டு இந்த மாதிரி நோம்பு பண்ணணும்னு பிளான் போட்டுலாம் எது ரெடியா இருந்தோமே, எந்தூசியாஸ்டிக்காக இருந்தோமே. நீ எந்தூசியாஸ்டிக்காக இருந்தியே, அப்படி இருக்கும்போது நோம்பு பண்ணலாங்கிற சமயத்துல இப்படி தூங்கிட்டு இருக்கியே, எழுந்துக்கோ, எழுந்து எங்க கூட வா அப்படிங்கிற சொல்ற. இவ்வளோ நேரம் நாங்கள் பேசி நம்ம பகவானோட புகழெல்லாம் பாடின்னு இருக்கோம், உன்னோட பேசிட்டு இருக்கோம், நாங்கள் கதை பட்டப்பட்டன்னு அடிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் காதில் விழாமல் தூங்குறி எப்படி உன்னால் முடியறது? அன்னைக்கு கும்பகர்ணன் விழுந்து அந்த கும்பகர்ணனோட நித்திரையை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா அப்படிங்கிற. ஏன்னா நித்ரா தேவி அப்படிங்கிறது, நித்ரா தேவின்னு ஒரு தேவி இருக்கா இல்லையா, தூக்கத்துக்கான தேவி நித்ரா தேவி. ஸோ அந்த தேவிக்கும் இருக்கிறதுக்கான ஒரு இடம் வேணும், எல்லாருக்கும் இருக்கிறதுக்கான ஒரு இடம் வேணும் இல்லையா. ஸோ அதனால வியாக்கியான கருத்தெல்லாம் சொல்லுவா. எப்படி சொல்லுவான்னா இந்த கட்டத்தை எப்படி சொல்லுவான்னா, கும்பகர்ணன் வந்து அவன் வந்து அவ்வளோ பெருசா தூங்கி உடம்பு அப்படி வளர்த்து வச்சுன்னு அவ்வளோ பெருசா இருப்பானா. கும்பகர்ணனை பார்த்தோன்னா ஒரு ராட்சசம் வரா அப்படின்னு தோணதா, ஒரு ஆள் வரம்பர் அப்படின்னு தோணதா, ஒரு கட்டடம் வருது பாரு அப்படின்னு தான் தோணுவான். ஏன்னா அவ்வளோ பெருசா இருக்குமா. ராமாயணத்திலே சொல்லும்போது ஸ்ரீ அண்ணா சொல்லுவ, எல்லாரும் வந்து ராமர்லாம் வந்து அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருக்கும்போது அங்கேருந்து அந்த 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 லங்கைக்குள்ள அந்த கோட்டை, இந்த ஃபோர்ட்ரஸ், அந்த செவர் இருக்கும் இல்லையா, மதில் சுவர்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ மதில் சுவர்லேருந்து அந்த கேட்ஸை திறந்து யாராவது வெளில வந்தா இவா தான் இன்னைக்கு அட்டாக் பண்ண வரப்போறாள், இவாள தான் சண்டை போடணுமா அப்படின்னு அப்பதான் தெரியும். ஆனால் கும்பகர்ணன் வரும்போது உள்ள இருக்கும்போது தெரிஞ்சு போயிருந்தான். ஏன் அப்படின்னா அந்த கோட்டை சுவர் இருக்கு இல்லையா, மதில் சுவர், அது வந்து அது பக்கத்தில் ஹைட்டு கம்பேர் பண்ணுறதுக்காக வச்சு நின்னா அப்படின்னா கும்பகர்ணனோட இடுப்பு வரைக்கும் தான் அந்த மதில் சுவரே வரும், அவ்வளோ பெருசாக இருப்பான் அப்படின்னு. ஸோ அதனால கும்பகர்ணனை பார்த்தா ஒரு மனுஷன் வரா, இல்லை ஒரு ஆள் வரான், ஒரு ராட்சசம் வரான்னு தெரியாது, ஒரு கட்டடம் அங்கேருந்து நடந்து வருது பத்தியா அப்படிதான் தோணும். ஸோ அதனால அந்த கும்பகர்ணனோட உடம்பு ஒரு கட்டடம் மாதிரி இருக்கிறதுனால நித்ரா தேவி அந்த கட்டடத்துல வந்து புகுந்துட்டா, குடியேறிட்டா அப்படின்னு பெரியவா வந்து ஹாஸ்யமா சொல்லுவா, ஆசிஷ் அண்ணா சொல்லுவார். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ராமர் வந்து கும்பகர்ணனும் ஜெய விஜயால ஒருத்தனாக இருக்கிறதுனால ராமர் வந்து கும்பகர்ணனை யுத்தத்தில் வதம் பண்ணிடுறார். ஸோ வதம் பண்ணிட்டேன்னா இப்போ நித்ரா தேவிக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கும்பகர்ணன் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் வாஸ் அ லாங் டேர்ம் கமிட்மெண்ட் இல்லையா. அடுத்த வேலை நம்மளாம் வந்து ராத்திரி ஒரு வாட்டி தான் தூங்குறோம், பாதி நேரம் ராத்திரி ஒழுங்காக தூங்குறதுல 12 மணிக்கு தூங்குறோம், 5 மணிக்கு எழுந்துக்கிறோம், மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலிட் பிளானை நம்ம ஃபாலோ பண்ணி தூங்குறது இல்லை. ஆனால் கும்பகர்ணன் செம்ம பிளான், அது வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் கமிட்மெண்ட் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி நித்ரா தேவி தேடின்னு இருக்கும்போது, நீ கும்பகர்ணன் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டானா அப்படின்னு தேடின்னு இருக்கும்போது உன்னை கண்டுபிடிச்சிட்டா போல் இருக்கு. ஏன்னா நீ அப்படி தூங்கிட்டு இருக்க, கும்பகர்ணன் கூட தோத்து போயிடாம போல் இருக்கு, அப்படி தூங்கிட்டு இருக்கியே நீ. அதனால நித்ரா தேவி உனக்குள்ளேயே வந்து உனக்குள்ளேயே வந்து புகுந்துட்டாளா, அப்படி தூங்கிட்டு இருக்கியே நீ, எழுந்துக்கோ அப்படின்னு ஆண்டாள் சொல்லி எழுப்புறா இந்த தோழியை. சொல்ற இந்த மாதிரி சொல்லி ஹாஸ்யமா சொல்றாலே தவிர தோழிகளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஹாஸ்யம் இருந்தால் தான் ஏதோ இருக்கு. எப்போதுமே ஒரு நன்னா இருக்கும் இல்லையா. எப்போதுமே ஒரு ஃபார்முலா இருந்தால் ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன் அப்படின்னு தான் நன்னா இருக்காது. எப்போதுமே திட்டின்டா கேலி பண்ணிட்டா அந்த மாதிரி இருந்தால் தான் நன்னா ஒரு லைவ்லியாக இருக்கும் இல்லையா குரூப்பு. ஸோ கிண்டல் பண்ணி அந்த மாதிரி ஜாலியாக சிரித்து பேசிட்டு அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஜோஷாக இருக்கும், ஒரு நன்னா இருக்கும், அந்த குரூப்பே லைவ்லியாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேசுகிறான். ஆனால் ஆண்டாளுக்கு தெரியும் இது வந்து இந்த தோழி வந்து அப்பேற்பட்ட ஒரு உத்தம பக்தி அப்படின்னு ஆண்டாளுக்கே தெரியும். அதனால இந்த மாதிரி சொல்லிட்டோ இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. இருந்தாலும் நீ
எனக்கு தெரியும், நீ எப்பேற்பட்ட ஒரு உத்தமி, எப்பேற்பட்ட உத்தமியும் எனக்கு தெரியும், எப்பேற்பட்ட உத்தம பக்தைன்னு எனக்கு தெரியும். அதனால எழுந்துக்கோ, நம்ம வந்து நாமத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால நோன்பு நாமத்தை சொல்லுவோம், நோன்பு பண்ணி மேலும் மேலும் நாமத்தை சொல்லுவோம் அப்படிங்கிற. நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், வீணான வார்த்தைகளை தவிர்த்திடுவாய், வீணான வார்த்தைகளை தவிர்த்திடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், அங்கும் இங்கும் அலைவதை நிறுத்திடுவாய், அங்கும் இங்கும் அலைவதை நிறுத்திடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், தூங்கும் நேரத்தை குறைத்திடுவாய், தூங்கும் நேரத்தை குறைத்திடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், வேண்டாத வேலைகளை தவிர்த்திடுவாய், வேண்டாத வேலைகளை தவிர்த்திடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், பண்பற்ற செயல்களை பழகாதிருப்பாய், பண்பற்ற செயல்களை பழகாதிருப்பாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைத்திடுவாய், எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைத்திடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், கவலை என்னும் சூழலில் சிக்காதிருப்பாய், கவலை என்னும் சூழலில் சிக்காதிருப்பாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், வேறு சாதனைகளில் மயங்காதிருப்பாய், வேறு சாதனைகளில் மயங்காதிருப்பாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், காணாத காட்சியெல்லாம் கண்டிடுவாய், காணாத காட்சியெல்லாம் கண்டிடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், காலம் நழுவுவதை உணர்ந்திடுவாய், காலம் நழுவுவதை உணர்ந்திடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய், ஆனந்த சாகரத்தில் மூழ்கிடுவாய், ஆனந்த சாகரத்தில் மூழ்கிடுவாய், நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய் மனமே, நாம ஜபத்தை அதிகரித்திடுவாய். கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.